திருச்செந்தூர் கோயில்ல வந்து மும்மணி போட்டு ஒரு பிராமண 4000 கேட்டா 1000 கொடுத்து நீ கூட்டு போனான்னு சொல்லி பிடிச்சாங்கல்ல. கோயில்ல காசு வாங்குறது சரியா? அப்போ முட்டி போட்டு நடக்கிறாரு திருச்சியில. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர்ல இருந்து வேலை பிடிக்காரு. இங்க எம்ஜிஆர் மாதிரி வரணுங்கிறக்காக அங்க போய் மூகாம்பியில கொண்டு வாழ் பரிசு கொடுக்காரு. என்னடாப்பா நாடகம். இருக்கும்போது விளம்பரம் போடும்போது ஜோசப் விஜய்னு போடணும். அப்ப தெரிஞ்சிருக்க என்ன கதை. மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவர் விஜயா இருந்தாலும் ஜோசப் விஜய் இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஜோசப் விஜய்னா உங்களோட இளம் தலைவர் உங்க சின்னவரே சொன்னாரு, நானும் கிறிஸ்தவன் தான் சொன்னாரு மேடையிலேயே. அதுக்கு பேர் என்ன? அது சொல்ல சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்களே. ஆமா. இப்ப இன்னைக்கு பாருங்க 8 பேர் தலித்துகள் அமைச்சரா இருக்காங்க விஜயோட கேபினெட்ல. நீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு? அதுதான் சமூக நீதியா? சும்மா 6 பேருக்கு கொடுத்துட்டேன் அதுதான் சமூக நீதி எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்ல அது கூட நீங்க பண்ணலையே. பிஜேபியில இருக்கவங்க, RSSல இருக்கவங்க, இல்ல சங் பரிவார்கள் அப்படி பேசலாம். திராவிட இயக்கத்துல இருந்தவர் நீங்க இப்படி சொல்லலாமா? எச் ராஜா தான் விஜய ஜோசப் விஜய்னு சொன்னாரு. அதே டோன்ல நீங்களும் பேசுறீங்களே. ஊழல் செய்ய விட மாட்டேன், மக்கள் பணத்தை ஒரு பைசா தொட மாட்டேன், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். நான் வந்து ஏறக்குறைய ஒரு 50,000 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு நினைச்சேன். நான் 6000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கேன். விஜயோட மாசு என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சார். திருச்செந்தூர் கோயில்ல வந்து மும்மணி போட்டு ஒரு பிராமண 4000 கேட்டா 1000 கொடுத்து நீ கூட்டு போனான்னு சொல்லி பிடிச்சாங்கல்ல. கோயில்ல காசு வாங்குறது சரியா? அப்போ முட்டி போட்டு நடக்கிறாரு திருச்சியில. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர்ல இருந்து வேலை பிடிக்காரு. இங்க எம்ஜிஆர் மாதிரி வரணுங்கிறக்காக அங்க போய் மூகாம்பியில கொண்டு வாழ் பரிசு கொடுக்காரு. என்னடாப்பா நாடகம். இருக்கும்போது விளம்பரம் போடும்போது ஜோசப் விஜய்னு போடணும். அப்ப தெரிஞ்சிருக்க என்ன கதை. மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவர் விஜயா இருந்தாலும் ஜோசப் விஜய் இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஜோசப் விஜய்னா உங்களோட இளம் தலைவர் உங்க சின்னவரே சொன்னாரு, நானும் கிறிஸ்தவன் தான் சொன்னாரு மேடையிலேயே. அதுக்கு பேர் என்ன? அது சொல்ல சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்களே. ஆமா. இப்ப இன்னைக்கு பாருங்க 8 பேர் தலித்துகள் அமைச்சரா இருக்காங்க விஜயோட கேபினெட்ல. நீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு? அதுதான் சமூக நீதியா? சும்மா 6 பேருக்கு கொடுத்துட்டேன் அதுதான் சமூக நீதி எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்ல அது கூட நீங்க பண்ணலையே. பிஜேபியில இருக்கவங்க, RSSல இருக்கவங்க, இல்ல சங் பரிவார்கள் அப்படி பேசலாம். திராவிட இயக்கத்துல இருந்தவர் நீங்க இப்படி சொல்லலாமா? எச் ராஜா தான் விஜய ஜோசப் விஜய்னு சொன்னாரு. அதே டோன்ல நீங்களும் பேசுறீங்களே. ஊழல் செய்ய விட மாட்டேன், மக்கள் பணத்தை ஒரு பைசா தொட மாட்டேன், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். நான் வந்து ஏறக்குறைய ஒரு 50,000 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு நினைச்சேன். நான் 6000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கேன். விஜயோட மாசு என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சார்.